Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Wear helmet and safe drive. தலைக்கவசம் அணிவீர். பாதுகாப்பாக பயணிப்பீர். தண்ணி வாட்டர் பாய்ஸ் மூமெண்டா என்ஜாய்டா பாய்ஸ். மகாராஷ்டிரா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. யுவர் நேம் ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. NS கேப்டன். என்னமா இருக்குது சாமி? மக்களே, நான் தான் உங்களை NS கேப்டன். எங்கடா ஏறி உக்காந்துருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த பீச்செல்லாம் வந்துட்டு பீச் பாய்ஸ் உட்காந்துருப்பாங்கள்ல, சேஃப்டிக்கு யாருக்காவது ஏதாவது நடக்குதான்னு உட்காந்து பார்த்துருப்பாங்கள்ல, அந்த இடத்துல தான் உட்காந்துருப்போம். பின்னாடி பாருங்கள், சன்ரைஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இங்கே கீழே ஒருத்தர் இருக்கார் பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஸோ அப்படியே கடலில் ரசிச்சுட்டு அங்கே வரையும் நடந்து போயிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வியூ சூப்பராக இருக்குது. பின்னாடி சன்ரைஸ்க்கும் கடலுக்கும் பயங்கரமாக இருக்குது. நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். கடல் வந்து அப்படியே ப்ளூ கலரில் செம்மையாக இருக்குது. கோகர்னாவில் இருக்கோம். அடுத்து கோவா போக போகிறோம். சரி, ஓகே மக்களே, உங்களை vlogல சந்திக்கிறேன். Flowers? Yeah, we love dogs. Oh, okay, okay. Or just in Nadi. Sidhu Nadi. 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 Thank you. No. Nadina வந்து Nadina, river. Nani. 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 தண்ணி வாட்டர். தண்ணி. Thank you. ஓ, நன்றி. Nandri. Thank you. Okay. நன்றி. Pashu. பசு கவ். யா, சூப்பர். வாவ், நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கப்பா. சூப்பர். நைஸ் டு மீட் யூ டு. This is Nai. Dog. Nai. Pet Nai. Dog. Nai. Nai. And go is cow, right? Yeah, cow. Cow. மாடு. Nai. Very cute, Nai. சொல்றாங்க, பேசுறாங்க பாரு. நம்மளால இங்கிலீஷ் பேசணும்னா அவங்களால ஈஸியாக தமிழ் பேசுறாங்க. அவங்க ஜெர்மனி, Belgium, German. No, Oh. Sweden. Sweden. How to came this place? Right. With the train from Kerala. Train from. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் வந்து கோகர்னால நேற்று நைட்டு ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ இந்த ரூமில் முன்னாடி பாருங்கள், பார்க்கிங் ஏரியா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பீச்சு. சும்மா பீச் வேறு லெவலில் இருந்துச்சு. நைட்லாம் நம்ம இங்கே தான் வைப் பண்ணிட்டுருந்தோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பீச்சிலேருந்து தான் வந்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உள்ளே என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னந்தோப்பு மக்களே. பீச் ஓரமாக ஒரு ரெசார்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னந்தோப்பு. அதுவும் முன்னாடி இந்த ஒரு செட்டப் வந்து அந்த குடியல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சாலை சம்திங், அந்த ஒரு செட்டப் வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷன் அண்டு வந்துட்டு டைனிங் ஹால்னு சொல்லலாம், கேன்டீனோட ஃபுட் ஏரியானு சொல்லலாம். எல்லாமே இதுதான், ஒரே இடத்துல எல்லாமே வச்சுருக்காங்க. மணல், இந்த இடத்துலையும் மணல் இருக்கிறதுனால உங்களுக்கு சேம் அந்த பீச்சில் இருக்கிற ஃபீலே வந்துட்டு இங்கேயும் கொடுக்கும். ஸோ நைட் டைமில் வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு சில் பண்ணலாம். அங்கே வந்துட்டு கேன்டீன் இருக்குது, நமக்கு தேவையானது வாங்கிட்டு வந்து உட்காந்து நைட் அப்படியே உட்காந்துட்டு நைட்டில் வந்துட்டு ஈவினிங் சன்செட் பார்க்கலாம், நைட் வியூவும் பார்க்கலாம். அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென்ட் செட்டப்பு. இந்த டென்ட்டுக்கு வந்துட்டு பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 700 and something என்னமோ வாங்குறாங்க. அதே மாதிரி உள்ளே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். தென்னந்தோப்பு, டென்ட் இருக்குது. அப்புறம் அந்த கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. கிளாஸ்லேயே வந்துட்டு ஸ்டே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி செட்டப் இருக்குது பார்த்திங்களா, இந்த சின்னதாக வந்துட்டு இந்த பழைய காலத்து வீடு மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரூம் ரெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1500 12 ஹவர்ஸுக்கு. ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா அந்தளவுக்கு இந்த லொக்கேஷன் இதுக்காகவே வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் நம்மளோட ரூம் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்திபன் ப்ரோவோட வாய்ஸ் வரும். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி. ரூம் ஒரு அளவு தான், சின்னது தான், பட் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ரோ அருண் ப்ரோ, எப்படி இருந்துச்சு ரூமு? நல்லா
நல்லா இருந்துச்சா? எப்படி 1500 ஒர்த்தா? ஒர்த்து தான். ஒர்த்து தானா? எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமான மாதிரி இருக்குது. அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் பிளேஸ் நல்லா இருக்கு. ஓகே, கிளம்பலாமா? ஓகே மக்களே, மோட்டோ விளாவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லுங்க ப்ரோ. இந்த கெவின் ஒருத்தர் எங்க குளிச்சுட்டு இருக்கிறாரா? வந்து குதூகலமாக இருக்கிறார். குளித்து கொண்டு இருக்கிறாரா? அப்புறமா பார்த்துக்கலாம். ப்ரோ போகலாம் ப்ரோ. மக்களே கிளம்பியாச்சு. ஸ்டேலேருந்து அருண் ப்ரோ, பார்த்தி ப்ரோ முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான், அப்படியே நேராக கோவா போக வேண்டியதான். இன்னும் எவ்வளோ ப்ரோ? 150 கிலோமீட்டர்ஸா? 4 கிலோமீட்டர் கோவா. ஆ, அண்ட் இவர் சொன்ன லொக்கேஷன் வந்து 70 அந்த ரேஞ்சு. ஓகே ரைட். மக்களே அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நான் மெயின் ரோடு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச் வியூ பார்த்துக்கோங்க. நைட் நம்ம ஈவினிங் வரும்போது வந்து பார்த்த பீச் வியூ நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. அந்த பீச் வியூ தான் இது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சின்னதாக ஒரு படகுத்துறை, அதாவது மீனவ படகுத்துறை. பீச்சு தரமான பீச்சு. ஃபாரின் கேர்ள்ஸோடலாம் பேசிட்டு வந்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்குன்னு இறங்கின தேவத உனக்குன்னு பிறந்த மன்னா, 20 வருஷமா இதுக்குன்னு தெருவெல்லாம் தெரிஞ்ச வந்தான். எனக்கு நீ ஈஸியெல்லாம் வேணாம், பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன் நான் தொழில பண்ணி அலையாம தெரியாம கிடைக்கிற காதல வேணாம். ஜாதகமும் வேணாம், உங்க அப்பா அம்மா சம்மதமும் வேணாம், உனக்கு நினைச்சு பேச்சு வைக்க சொத்து சொன்னு வேணாம். போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டானே பரபட்சம் பார்க்காம கூட வச்சு செஞ்சுட்டானே. தி பாய்ஸ் மூமெண்டா என்ஜாய்டா பாய்ஸ். தி பாய்ஸ் மூமெண்ட் என்ஜாய்டா பாய்ஸ்ன்னு நம்ம பாய்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். போகலாம். இதோட அது போஸ்ட். ஐயோ என் வாழ்க்கையில அப்படி ஒரு கண்டிஸ்ட் மொபைல் நான் பார்த்ததே இல்லை மக்களே. என்னமா வச்சிருக்கிறாங்க, என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்களா? பைக் ரெண்டல். ரெண்டல் பைக்ஸ். ஓகே நிறைய ரெண்டல் பைக்ஸ் இருக்கு மக்களே கோகர்னால. உங்களுக்கு பிளாக் கலர் நம்பர் பிளேட் போட்டுக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டல் பைக்ஸ். பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸ் உப்பு செய்கிற இடம்னு நினைக்கிறேன். மிருகம கடவுள தேவாரா டைகர். மக்களே இந்த பிரிட்ஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவா அந்த தூர்சகர் வாட்டர் ஃபால்ஸ் வழியாக போகிற பிரிட்ஜு. இந்த ட்ரெயின் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. சென்னை எக்ஸ்பிரஸில் போகும் பார்த்தீங்களா, சேம் அதே ரூட்டு அதே ட்ராக் தான் அது. இந்த ட்ராக் வழியாக தான் தூர்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் போவோம். நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெயினில் போவோம் ஃபால்ஸ் வரும் பார்த்தீங்களா. அந்த தூர்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் போகிற ட்ரெயின் தான் அது, அந்த ரூட்டு தான் இது. ஸோ இந்த ரூட்டில் நம்ம இதுக்கு மேலே இந்த ட்ரெயின் ட்ராக்கை நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மலைக்குள்ளே குறைஞ்சி டனல் வழியாக போவோம். ஸோ இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. மக்களே நம்ம ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஏஞ்சல் வாட்டர் வாஷ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அருண் விஜய் ப்ரோ வந்து ஏஞ்சலை இறக்க போகிறாரு. ஆடா ஆடு. அப்போ எங்கள் கையில் என்ன கோழியா?
ஹார்டு HARD. மிகவும் வலிமையானது. ஓ மிகவும் வலியானது. வலிமையானது. வலிமை ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் உழைத்து கைரேகைகளும் அழிந்து விட்டது. இது வந்து பாகுபலி படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, இந்த கை சாதாரண கை இல்லை, களம் கட்டு வால் வீசிய கை. அடிச்சு ப்ரோ எங்கே ப்ரோ நேராக இருக்கிற ப்ரோ? அருண் ப்ரோ. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவா ட்ரிப்பில் என்னடா எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோவில் வந்துட்டு வாய்ஸை கட் பண்ணுறது ஃபோன்லேருந்து டைப் போட்டு நான் ஜாக் வழியாக வாய்ஸை கட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஜாக் கைக்கு முடிச்சுக்கிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. அருண்போ இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அருண்போ வேண்டாம் வருத்தப்படுறாங்க, நான் இருக்குண்டா வேணாம் கழுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலான்ட்டாரு போனேன். அது ப்ரோ இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதுவும் ரெடியாகுமா என்னங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அதை பத்தி நான் யோசிக்கல. ஏதாவது ஒன்று பண்ணுவோம், கண்டிப்பா ஏதாவது பண்ணியாவது வீடியோ நம்ம பண்ணியே தரணும். ரெண்டாவது நம்ம என்ஜாய்மெண்ட்டா இதுக்காக விட்டு கொடுக்க கூடாது, அப்செட் ஆகவே கூடாது. இப்போ வீடியோ வாய்ஸ் ரெக்கார்ட் அப்படியே வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவரே நல்லா இருக்காதுன்னு நினைச்சா ஒன்றும் இல்லை. ஆல்டர்னேட் வீடியோ நம்ம ஒத்தல் மாடல் எப்படி பண்ணோம், எடுத்து போன உள்ள சொருவு ரெக்கார்ட் ஆன் பண்ணி வேலையே முடிஞ்சு, அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். விட்டு கொடுக்குற மட்டும் கூடாது, என்னைக்குமே விட்டு கொடுக்குற மட்டும் அவ்வளவுதான். இந்த மட்டும் ஒண்ணுமே இல்லை. அடுத்தடுத்துன்னு ஏதாவது ஒரு ஐடியா யோசிச்சுட்டே இருக்கணும். யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒரு வழியில பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா முடியாதுன்னு புள்ளாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஐடியாவும் வராது. ஆனா ஏதாவது பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா ஏதாவது பண்ணிடலாம். நாம எப்பவும் சொல்ற மாதிரி எதுக்காகவும் சரி, எதுனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாம சும்மா நினைக்க கூடாது. நம்ம தலைமை கேத்தனமே இருக்கா சொல்ற மாதிரி என்ன எவ்வளவு அடிக்காது தாங்கிக்கிட்டே இருக்க, நான் பின்வாங்க மாட்டேன். அதே மாதிரி அப்புறம் சிவில் வார்டில் சொல்லுவாரு, தூசாக வாட்டர் பாஸ் பேர் ரயில்வே ட்ராக் பாருங்கப்பா. சிவில் வார்டில் சொல்லுவார்ல, ஐ டூ திஸ் ஃபார் ஆல் டே, ஐ கேன் டூ திஸ் ஃபார் ஆல் டே, இதை நாள் ஃபுல்லா தயாரிச்சுக்கு நான் தயார். போன ரெக்கார்ட போன எடுத்து உள்ள சரி வேலையே முடிஞ்சு. என்ன பேசுங்க ஸ்டீல் கொடுத்தாங்கன்னா பார்த்தா போன் பேசிட்டு அனுபவிக்கிற மாதிரி இருக்கேன். அதையும் சமாளிப்பேன், வேற வழி இல்லை, சமாளிச்சுதான் ஆகணும். இவ்வளவு தூரம் வந்துட்டு இதுக்காக அப்செட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது, டிராவல் பண்ணவே முடியாது, யூசர்ல பழசலாம் போக முடியாது. கால் வேற இந்த நேரத்துல தான் வரணும்னா. மக்களே முன்னாடி பார்த்தீங்கன்னா டனல் வரப்போது லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் டனலுக்குள்ளே போகிறேன். என் கூட ஒரு லெஜண்ட் இருக்கிறாரு, அவர் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்காரு, நிறைய டைம் போயிருப்பாரு. அவரோட அனுபவத்து மூலிமா நாம் இப்போ வந்து டனலுக்குள்ளே போகிறோம். ப்ரோ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்ல டனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி நிறைய அடல் டனல்லேருந்து எல்லாமே பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்கும் அந்த டனலுக்குள்ளே போகிறப்ப? அது லைட்டிங் அதிகம் இருக்குப்பா. இது எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. டெக்னாலஜி நிறைய அதிகம் அடல் டனல்ல. இதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்க போறது இல்லை. நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும். அமைதியா ஆனா உள்ள ஆறு அடிச்சா ஃபிட் போயிடும். பயங்கரமா சவுண்ட் கேட்குமா? நான் அடிச்சு பார்த்துட்டா வேணாமா? வயலன்ஸ் பண்ண வேணாம். சரி ஓகே, இப்போ போய் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஹாய் ப்ரோ. Maharashtra. Okay bro. Your name bro? Yogesh Sindhu sir. Okay bro. NS Captain. ID Instagram ID. All NS Captain. Yeah, switch mobile So we are going to Goa. We are going to Goa. You also going Goa? Yeah. Okay. We are one partner going ahead. MT-15. MT-15 yeah. Okay. For Tamil Nadu biggest YouTuber. Name bro? Mr. Arun Vijay. Hi. It's always like
மென் ஆல்வேஸ் பை லவ் பைக். அது கிட்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி. ஆ சரியா என்எஸ் கேப்டன். Yesterday you are Murdeshwar, no? யா I see that bike and that time. ஓகே. அப்போ தாண்டி மாறி. ஓகே போகலாம். சரியா? போகலாம். மகாராஷ்டிராலேருந்து நம்ம கூட 2 ரைடர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் இருந்தாங்க. எங்களை பார்த்ததும் அவங்களே சொந்த வந்து பேசி இங்கேருந்து வரீங்க என்ன கேட்டு. இப்போ நம்ம இந்த சேனலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறோம். லைவ்லேயே 10 சேனலுக்குள்ள போக போகிறோம். இது நம்ம அல்சோவோட, அதுவும் நம்ம மகாராஷ்டிரா 2 ரைடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ உண்மையாலுமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்குள்ள போய் பார்த்ததில்லை. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம் எப்படிதான் இருக்கு சேனல்னு. எனக்கு ஹார்ட் பீட்லாம் லைட்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்டர் அடிச்சுடாரு சொன்னாரு. சாமி இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கு, எனக்கு கண்டு தெரியல. ஐயோ செம்மையா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஏன் லைட்டு கூட போடாம வச்சிருக்காங்க, பயமா இருக்கு. ஐயோ மக்களே, சுவாமி கடலுக்குள்ள சம பயம் சின்னிக்கு அடிச்சு மக்களே. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது இருக்குதுல்ல. என்னமா இருக்குது சாமி. இருக்குதுல்ல, பயமா இருக்குது. அவ்வளவுதான் முடிச்சிருச்சு. சூப்பரா இருக்கு மக்களே. செம. ஐயோ மக்களே, நிறுத்து விட்டது. பாருங்க, நீங்க பயங்கரமா இருக்கு. கடலும் தேடி வந்ததும் செம. உங்களுக்கு கடலுக்குள்ள ஒரு ஹோம் அப்படியே எப்படி சொல்றது, ஹீட்டா இருக்கு. அது போக ஃபுல்லா எப்போ ஆகுதா வண்டி தோணுன்னு என்னன்னு அது ஒரு மாதிரி பயமா இருக்குது. இது சின்னதா இருக்கு. எப்படியே நாளைக்கு நம்ம நடத்தம் கூட அசல் டேலண்ட்ல போய் என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ சாமி.